வணக்கம். ஓம் சாய்ராம். என் பேர் பாண்டியன். நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வரேன். தமிழ்நாடு இங்கே வந்து புட்டபர்த்திக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக சாமியை பற்றி எனக்கு அதிகமான அனுபவம் கிடையாது. நான் வந்து இப்போ 10 வருஷமாக தான் சாமியை பற்றி எனக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கு. சாமி இருந்தப்போ அவரோட தரிசனம் எனக்கு கிடைக்காம போனது வந்து ரொம்ப ரொம்ப நான் வந்து அதுக்காக வருத்தப்படுறேன். இப்போ சாமியோட அற்புதங்கள்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கேன். என் வாழ்க்கையில் நிறையா மிராக்கிள்ஸ் வந்து சாமி மூலமாக கிடச்சிருக்கு. சாமியோட இந்த லவ் வால் சர்வ் வால் இது வந்து எனக்கு பெரிய அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது. நான் வந்து முன்னாடி ஒரு வேலை கிடைக்கிறதுல என் லைஃப்பில் நிறையா டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என் வாழ்க்கையிலே நிறையா அற்புதங்கள் நடந்திருக்கு. அதை நான் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். என்னை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து தமிழ்நாடு திருச்சியிலேருந்து வரேன். திருச்சியில் வந்து நான் படித்தேன். ஆக்சுவலாக நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஃபர்தராக மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கேன். என்னால் உயர்கல்வி படிக்கிறதுல நிறையா டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு இங்கே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நான் இங்கே புட்டபர்த்தி வந்து சாமியை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்தோடனே தான் எனக்கு ஒரு பரிபூரண ஒரு அமைதி கிடச்சிது. இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய சேவா பீப்புள்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு இதெல்லாம். இது மாதிரி வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த அளவுக்கு உலக அளவில் வந்து புகழ்பெற்ற சேவா அது வந்து இங்கே புட்டபர்த்தியில் தான் இருக்குது. இந்த அளவுக்கு சேவா பண்ணக்கூடிய இந்த ஒரு இடத்துல எனக்கு நான் வந்ததே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம்தான். நான் எப்படி இங்கே வந்தேன்னா, எனக்கு வந்து தெரிந்தவங்க ஒரு பெங்களூரில் ஒரு நண்பர் இருந்தார். அவர் மூலமாக எனக்கு அறிமுகம் கிடச்சி நான் இங்கே வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. வந்து ஒரு நாள் வந்து என்னோட இந்த கஷ்டங்களையும் வேதனைகளையும் அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் தரிசனம் கிடைக்கிறதுக்கு உள்ள ஆசிரமத்துக்குள்ளே நான் அந்த முக்கியமாக அந்த சேவா சாமியோட சந்நிதிக்கு போய் நான் வந்து ஒரு பரிபூரணமாக வேண்டிக்கிட்டேன். சாமி, எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. என்னால் வந்து ஸ்டடீஸில் கண்டினியூ பண்ணாமல் விட்டுட்டேன். வேலையிலேயே நிறையா பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுங்க அப்படின்னு சாமிக்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். சாமிகிட்ட மனப்பூர்வமாக வேண்டிக்கிட்டேன். அடுத்த நைட்டே வந்து எனக்கு வந்து பெரிய ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு. என் மனதளவில் இந்த கஷ்டம், கவலை, இந்த துன்பங்கள்லாம் நீங்கின மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். அடுத்த நாள் காலையில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புத்துணர்வோட ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. இங்கே வந்த புட்டபர்த்திக்கு வந்துட்டாலே போதும், எனக்கு வந்து எல்லா கவலைகளையும் மறந்து போயிடுது. என் வாழ்க்கையில் குடும்பத்தை பற்றி கவலை இல்லை, என்னோடய ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பாக மாறக்கூடிய ஒரு யோகமான அற்புதங்கள் வந்து இங்கே வந்தோடனே சாமி பிளெஸிங்ஸ் கிடச்சோடனே எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. கொஞ்சம் அந்த திருநீரை எடுத்து என்னோடய வாயில் வச்சுக்கிட்டாலே போதும், அந்த ஃபீலிங்ஸ் வந்து அற்புதமாக இருக்குது. இது சாமியோட மிராக்கிள்ஸை வந்து எவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு என் வாழ்க்கையில் வந்து இந்த மனதளவில் இந்த குழப்பங்கள், சஞ்சலங்கள் அதிலெல்லாம் தீர்வு கிடச்சி அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் கிடைச்சது சாமி தான். நான் வந்து எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சாமி இருந்தப்பே நான் வந்து பார்க்குறதுக்கு எனக்கு சான்சஸ் இல்லை. நான் சாமியை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சாமியோட சேவைகள் தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ சேவகர்கள் வர்றாங்க. குறிப்பாக கோயம்புத்தூர்லேருந்து, சேலம், தருமபுரி இங்கேருந்துலாம் நிறையா பேர் வர்றாங்க. வந்து சாமிக்கு வந்து சேவை பண்ணுறாங்க. அப்போல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், இது மாதிரி புட்டபர்த்தியில் சாய்ராம் இருக்காங்க, அவங்க நிறையா அற்புதங்கள் நிகழ்த்துறாங்க. உங்களோட வாழ்க்கையில் குடும்ப ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள், பணங்காசு வசதி இதிலெல்லாம் எந்த ஒரு துன்பங்கள் இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்குள்ள எந்த ஒரு போராட்டங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அதுக்கெல்லாம் தீர்வு வந்து சாமி கொடுக்குறாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் அப்போல்லாம் வந்து நானும் இவங்க வந்து 10ஓட 11 அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் என்னால் அதை ரியலைஸ் பண்ண முடியுது. இங்கே வந்ததுக்கப்புறம் என்னோட அந்த பிரச்சனைகள் என் குடும்ப ரீதியாகவும் சரி, அந்த மன கஷ்டம் எல்லாமே ஒரு தீர்ந்த ஃபீலிங் வந்துச்சு. இங்கேருந்து போனேன். அப்போ எனக்கு வந்து ஒரு மனதில் ஒரு நிறைவு, ஒரு திருப்தி கிடைச்சிது. சாமி வந்து நம்மள்கிட்ட அவர் நம்ம கூடவே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. எப்போவுமே சாமியோட ப்ரெசன்ஸ் வந்து நம்மளோட இதயத்தோட அப்படியே கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எப்போவுமே என்னால் உணர முடியுது. ஒன்ஸ் இங்கே யாராக இருந்தாலும் சரி, ஒன்ஸ் இங்கே வந்து விசிட் பண்ணிட்டு போங்க, நீங்களும் அந்த ஃபீலிங்ஸை உணர்வீங்க. எஸ்பெஷலி எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவு கிடச்சிச்சு. என்ன வேலைக்கு போனாலும் அதை வந்து பரிபூரணமாக என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. மற்றவங்களோட முன்னாடி எதாக இருந்தாலும் ஒரு கைண்ட் ஆஃப் ஈகோ கிளாஸ், அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரச்சனைகள், இன்னொருத்தவங்கள்ட்ட பழகிறது, பேசுகிறது, அதிலெல்லாம் நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணேன். இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு தடவை சேவா பண்ணிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு மனதெல்லாம் ஒரு பரிபூர்ணமாக ஒரு நிம்மதி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையுமே ஒரு சேவை உணர்வோட
ஒரு அன்போட, பாசத்தோட, கருணை உள்ளத்தோட செய்யணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். அதே போல் ஹெல்ப் எவர் ஹர்ட் நெவர், யாருக்குமே வந்து உதவி செய்யணும், யாரையுமே காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத இங்கே வந்து தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் சாமியோட அற்புதங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். நிறையா பேர் தமிழ்நாட்டிலேருந்து பயனடைஞ்சிருக்காங்க. இவர் மூலமாக நம்ம சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், தமிழ்நாட்டிலேருந்து நிறையா பேர் அந்த சேவைகள், அதாவது கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. நிறையா வந்து மருத்துவ உதவிகள் வந்து சாமி மூலமாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இங்கே கல்வி சேவைகள் சாமி பண்ணுற அளவுக்கு யாராலையுமே பண்ண முடியாது. இங்கே படிச்சுட்டு போனவங்கலாம் அலுமினிஸ் எல்லாம் பெரிய பெரிய பொசிஷனில் இருக்காங்க, வெளிநாட்டிலையா இருக்கட்டும். அதே போல் அரசு வகையில் அரசு உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் சாமிகிட்டேருந்து வந்த அந்த டிவோட்டிஸ் தான். சாமி டிவோட்டிஸ்னால் போதும், அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையில் ஒரு சுபிட்சமான ஒரு யோகமான ஒரு வாழ்க்கை கிடச்சிருது. அது வந்து அந்த அதிர்ஷ்டம் எனக்கு சாமியை வந்து உயிரோடு இருக்கப்பே நான் பார்த்துருந்தேன்னா நான் எங்கேயோ போயிருப்பேன். ஆனால் இப்போ கூட நான் வந்து சாமி கூடவே இருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. சாமி இருந்தாலே போதும், எனக்கு வந்து வேறு எதுவுமே வேணாம். வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீக்கக்கூடிய ஒரு சாமி ஒருத்தர் மட்டும்தான். அவரோட இந்த பிறந்தநாள், அதுவும் 100வது சென்டினரி ஒரு ஃபங்க்ஷனில் இங்கே வந்து கலந்துக்கிட்டதே வந்து எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். எல்லாத்துக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தெய்வம், அவர் தான் வந்து இறை தூதர்னு சொல்ல விட அவரோட அவதாரம், சீரடி பாபாவோட அவதாரமாக இருக்கார். அவரை வந்து நான் நேரடியாக பார்க்க முடியலனாலும் அவரோட ப்ரெசன்ஸ் எப்போவுமே இருக்குது. அவர் நினச்ச இப்போ கூட எனக்கு வார்த்தைகள் வரல. அந்தளவுக்கு மனது உடல் முழுவதுமே அவரே ஐக்கியமாக இருக்கார். அந்தளவுக்கு சாமியோட பிளெஸிங்ஸ் எனக்குள்ளே ஆட்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள், நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு மிகைப்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் கூட, நீங்கள் வந்து ஒரு தடவை அவரை உணர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆசிரமத்துக்கு வந்து ஒரு நாள் 2 நாள் தங்கியிருந்து பார்த்தீங்கன்னா, சாமியோட சமாதியில் அவரோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா, வாழ்க்கையில் எல்லா துன்பங்களும் உங்களை விட்டு போயிடும். மகிழ்ச்சியும் பேரானந்தமும் பெரும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் தான் உங்களை எப்போவுமே நிலைச்சிருக்கும். குடும்ப ரீதியாக, இப்போ மன ரீதியாக எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு தீர்வு கிடைக்குது. எனக்கு குறிப்பாக அந்த மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள், வாழ்க்கையில் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து இங்கே தான் கிடைச்சிது. இப்போ எதை பண்ணாலும் ஒரு திருப்தியாக பண்ணுறேன். ஒரு வருமானமும் எனக்கு கிடைக்குது. வாழ்க்கையிலையும் ஒரு அடுத்த கட்ட ஒரு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கான பலன்களும் எனக்கு கிடைக்குது. ஃபினான்ஷியலாகவும் சரிங்க, நல்லா இருக்கேன். ஒரு மனதளவுலையும் நல்லா இருக்கேன். நானும் நல்லா இருக்கேன், மற்றவங்களையும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பரிபூரண ஒரு எண்ணத்தோடு இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு உணர்வே போதும். சாமியோட சேவைகள் எப்போவுமே நம்ம வந்து நமக்குள்ளே ஒரு ஒரு டீப் மெமரியாக கனெக்ட் பண்ணிக்கணும். அந்த டீப் மெமரிஸ் எப்போவுமே இருக்கணும். சாமிஸ் வந்து அவர் வந்து அவரோட ஆசீர்வாதம் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறையா சேவை பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக எல்லா ஸ்டேட்லேருந்தும் வர்றாங்க. ஒரிசாலேருந்து வர்றாங்க, கேரளாலேருந்து வர்றாங்க. சாமியோட டிவோட்டிஸ் வந்து உலகம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்காங்க. சாமியோட சேவைகளும் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குது. அதை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ வந்து சாமியை பற்றி நான் தெரிஞ்சிருக்கேன், நான் பலன் அடைஞ்சிருக்கேன். இந்த பலனோடு விட்டுறக்கூடாது. இந்த பலனை வந்து எல்லாத்துக்கும் பரவ செய்யணும். எல்லாருக்குமே சாமியோட அந்த அற்புதங்களை வந்து தெரிய வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லாருமே சாமின்னா என்ன, சாமி எப்படியெல்லாம் அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்காரு, அவரை பற்றி ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்த வேண்டியது நம்மளோட கடமையாக நினைக்கிறேன். அதே மாதிரி சாமி என்ன பண்ணாரோ அதே மாதிரி நம்ம இங்கே பலன் அடைஞ்சது மட்டும் பத்தாது, நம்மளோட பலன்கள் வந்து பிறருக்கும் போகணும். மற்றவரும் சாமியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அது பலன்களை அவர்கள் பெறணும் அப்படிங்கிறது தான் என்னோட பரிபூரண ஆசையாக இருக்குது. எல்லாருமே வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ சாமியை பற்றி வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் நிறைய தெரியுது. அவங்கெல்லாம் வந்து சாமியோட பிளெஸிங்ஸை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இன்னமும் அவர் இல்லைன்னா கூட அவரோட அந்த ஆவரா, அவருடைய எனர்ஜி ஃபீல்டு வந்து இங்கே பரிபூரணமாக நிறைஞ்சிருக்கு. அதனால் ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து பலன் அடைஞ்சிட்டு போகிறாங்க. நம்மளும் இந்தியன்ஸும் எல்லாத்துக்கும் தெரியணும், எல்லாருமே அவரோட மகிமையை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய ஆசையாகவும் கனவாகவும் இருக்குது. இதை வந்து நான் என் வாழ்க்கை முழுவதுமே இந்த பயணம் வந்து சிறப்பாகவும் அமோகமாகவும் இருக்கிறதுக்கு சாமியோட அந்த ஆசீர்வாதம் தான் மிக முக்கியமான காரணமாக இருக்குது. இதுக்கு வந்து எவ்வளோ நன்றி சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சாமியோட பாதத்தை தொட்டு அந்த நன்றிகளை தெரிவிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அது நேரடியாக என்னால் வாய்ப்பு இல்லைன்னா கூட அந்த சமாதியில் அவரோட பாதத்தை தொடுறதுக்கான எனக்கு வாய்ப்புகள்லாம் கிடைக்கிது. அது மட்டுமே போதும் எனக்கு. இதை விட வந்து வேறு வாழ்க்கையில் பெரிய ஒரு சாகசம், அற்புதங்கள் நிகழ்த்தணும் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. இது சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு உணர்வு. இந்த ஒரு பிறந்தநாள் விழாவுக்கு வந்து சாமியை பற்றி பேசுகிறது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக தான் நான் கருதுகிறேன்.
இது வந்து இது மாதிரி எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. ஓம் சாய்ராம்.